ராகுல் ஒரு பிசினஸ்மேன். தொழில் அதிகப்படியான நஷ்டத்தை சந்திச்சதால துக்கப்பட்டுட்டு அந்த இரவு நேரம் ஒரு ஆற்றங்கரையில போய் உட்கார்ந்து ஆத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். வியாபாரத்துல தோத்து போன நிகழ்வு தான் அவனோட மனசை அழுத்திட்டு இருக்கு. தன்னோட சேர்ந்து கொண்ட பங்குதாரர்கள் தன்னை ஏமாற்றியதை எண்ணி எண்ணி வேதனைப்படுறான். இதுக்கு மேல எப்படி வியாபாரத்தை நடத்துறது, குடும்பத்தை எப்படி பாத்துக்கிறது, பிள்ளைங்களை படிக்க வச்சு அதுங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை எப்படி கொடுக்கறது, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தவன் மனவேதனையில பக்கத்துல கிடந்த சின்ன சின்ன கல்லை எடுத்து அந்த ஆத்துக்குள்ள எரிஞ்சுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். அன்று இரவு முழுசுமே அவன் சிந்தனை வசப்பட்டு அந்த கற்களை தடவி தடவி எடுத்து ஆத்துல எரிஞ்சுட்டே தான் இருக்கான். அப்படியே பொழுது விடியுது, வெளிச்சம் பரவுது. ஆற்றுல வீசுவதற்கு அவனை சுற்றி இருந்த கற்கள் எல்லாமே தீர்ந்து போயிடுது. அவன் தன் கையில இருக்கிற கடைசி கல்லை பார்க்கறான். பிரமிச்சு போறான். காரணம், அவன் கையில இருந்த கல் சாதாரண கூழாங்கல் இல்ல, அது விலை உயர்ந்த வைரக்கல். யாரோ கொள்ளையன் தவற விட்டுருக்கணும். இருட்டுல அதோட மகத்துவம் தெரியாம ஆற்றுல வீசி எறிஞ்சிருக்கான் இவன். ஒரு வகையில பார்த்தா நாமளும் அந்த வியாபாரி போலதான். கடந்த காலம் எதிர்காலத்தை நினைச்சு நிகழ்காலம் என்கிற வைரக்கற்களை நாம வீணடிச்சுக்கிட்டே இருப்போம். வாழ்க்கையில நிகழ்காலம் கடவுள் கொடுத்த வைரக்கற்கள் என்பதை இனியாவது உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு நொடியும் பயனுள்ளதா மாற்றினா வாழ்க்கை வசந்தமா மாறும்.